அப்படியே ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. இந்த ட்ரை வாஷ் ஆகும் பொழுது மட்டும்தான் இது இந்த அளவுக்கு ஷேக் ஆகும். ஸோ காய்ஸ், நான் ஒரு வாஷிங் மிஷின் வீடியோ போட்டிருந்தேன். அரௌண்டு ஒரு 3 lakh வியூஸ் வீடியோ போயிருக்கு. ஸோ அதில் எல்லாருமே அந்த வாஷிங் மிஷினோட ரிவ்யூ போடுங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் என்னால் போட முடியல. ஸோ இன்னைக்கு வாஷிங் மிஷின் ரிவ்யூ பண்ண போகிறோம். துணியெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அங்கே பேஸ்கெட்லேயும் இருக்குது. இங்கே வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறனால கவர் வாங்கி போட்டிருக்கேன். வந்த புதுசுலேயே வாங்கி போட்டுட்டேன். ஸோ சாம்சங் பிராண்ட் 7kg. இதோட மாடல் வேணா என்னோட டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் பயோல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு துணி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆன் பண்ணணும். இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த டோர் விட்டா அப்படியே ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகும். நல்லா இருக்குல்ல? நம்ம துணி போட்டுடலாம். பசங்களோட சாக்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல அழுக்கு வந்து க்ளீனாக எடுக்குங்க. பசங்க லஞ்ச் பேக்கில் இந்த ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா அது உள்ளே போய் மாட்டிக்கும். ஆனால் மாட்டினாலும் பெரிய பிரச்சனை இல்லை. சர்வீஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த அளவுக்கு போட்டாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போது இங்கே வந்து டிட்டர்ஜென்ட்னா பவுட்ரு போடக்கூடாது, லிக்விடு. நம்மகிட்ட ஏரியல் இருக்குது, ஊற்றிடுவோமா? ஓகே, போதும். இவ்வளோ போட்டால் போதும். ஒன்றுத்தில் போட்டால் கூட போதுமானது தான். நல்ல துணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம கம்ஃபர்ட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது எங்கே போடணும்னா, இப்படியே சுற்றுனீங்கன்னா இங்கே இருக்கா, இதில் தான் வந்து கம்ஃபர்ட் போடணும். கம்ஃபர்ட் இவ்வளோ துணிக்கு எவ்வளோ போடணும்னா 3/4 கப்பு போடுவேன் நான். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஹாஃப் போட்டால் கூட எனஃப் தான். க்ளோஸ் பண்ணிவிடும். ஸ்மூத்தாக போகுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த பைப் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் இங்கே இருக்குது. நார்மல் வாஷ்னால் உங்களுக்கு ஒரு 70 to 80 மினிட்ஸ் இந்த ட்ரெஸ் கண்டிஷனுக்கு வாஷ் ஆகும். குயிக் வாஷ், கம்மியாக துணி போட்டிங்கன்னா இந்த குயிக் வாஷில் போட்டு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து வாஷ் ஆகிடும். இது ஹேண்டில் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான். ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் நீங்கள் போடணுன்னா பையில் போட்டிங்கன்னா ஓகே ஆகும். இந்த டப்பு கிளீனுக்கு தான் இதை நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போடுவோம். இந்த 1 இருக்கா, 1ன்னா என்ன, நார்மல் வாஷா. இப்போ 2ல் போட்டோம்னா குயிக் வாஷ், 3ல் போட்டோம்னா டெலிகேட்ஸ், ஓகேவா. ஸோ 5ல் போட்டால் ஜீன்ஸ் பேண்ட்டுங்க, ஓகேங்களா. நம்ம இப்போது 1ல் தான் வாஷ் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு பட்டன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளே பட்டனை போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் போகிறதுக்காக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆகி உங்களுக்கு செக் பண்ணும் எந்த அளவுக்கு துணி இருக்குது, எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ரொட்டேட் ஆகுதுங்களா, வாட்டர் வர ஆரம்பிக்கும். வாஷ் ஆகிட்டு இருக்க பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டுன்னு சுற்றும். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து தண்ணி வெளியே எடுத்துரும். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா மறுபடியும் வாஷ் பண்ணோம், மறுபடியும் தண்ணி எடுத்துரும். லாஸ்ட்டாக தண்ணி போட்டு அலசி தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இது 0 வந்தோடனே நமக்கு மியூசிக் வரும். அந்த மியூசிக் வந்தால் முடிஞ்சிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வாஷ் பண்ணி முடிஞ்சிடுச்சு. ட்ரையர் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது இல்லைங்களா. இந்த ட்ரை வாஷ் ஆகும் பொழுது மட்டும்தான் இது இந்த அளவுக்கு ஷேக் ஆகும். தெரியுதுங்களா. இந்த ஷேக் அரெஸ்ட் பண்ண அந்த ரப்பர் ஸ்டாண்ட் வருது அப்படின்னாங்க. நான் இந்த ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டாண்டு போட்டால் தான் நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது. 5 மினிட்ஸில் நம்ம வாஷ் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12 o'clock ஆகுதுங்க. நம்ம போட்டது வந்து நியரஸ்ட்டு 11 o'clock பக்கம் போட்டோம். சவுண்டு கேட்குதா, 0 ஆகிடுச்சு. இந்த வாஷ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா மட்டும் போதும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்து காய வச்சிடலாம். ஸோ இந்த ட்ரையர்லேயே நமக்கு ஒரு 80% ட்ரை ஆகிடுது. நல்லா பார்த்தீங்கன்னா கை ஈரமே ஆகலை பாருங்கள். அது ஒரு நல்ல பெனிஃபிட். நம்ம மழை வர காலத்துலேயும் ஸோ ஈஸியாக வாஷ் பண்ணி வெயில் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இடத்துல போட்டால் கூட நல்லா காஞ்சிடும். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour வெயிலில் காய வச்சாலே போதும். அதிகமாக வச்சாலும் கூட ட்ரெஸ்ஸு வந்து கலர் ஃபேட் ஆகிடுது. ஸோ போயிட்டு வந்துடுறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என் மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம என்றைக்கு தான் எடுத்து போட போகிற வீடியோ தெரில அப்படின்னு. ஸோ எடுத்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட கமெண்ட் கேட்டவங்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாய்.